வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபிஷ் ஃப்ரை, ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா. இது மசாலா எதுவுமே உதிர்ந்து போகாமல் எல்லாமே அப்படி கோட்டாகி கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் கவுச்சி ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு கூட இது பிடிக்கும். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபிஷ் நீங்கள் எதுனாலும் எடுத்துடுங்க, நல்லா க்ளீன் பண்ணி நடுவில் கோடு விட்டுடுங்க. முழு மீனாக எடுத்திங்கன்னா நடுவில் கோடு போட்டுக்கிடுங்க. அப்போ மசாலா எல்லாம் உள்ளெல்லாம் நல்லா இறங்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. மிளகா, 5 சின்ன வெங்காயம், 2 ஆர்க்கு கருவேப்பிலை, பெப்பர், நல்ல மிளகு, இதோட டேஸ்ட்டுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகு, வெங்காயம், உப்பு, மஞ்சள் பொடி, இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு புளிசாறு. இதை அப்படியே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இதோட ஒரு 6-7 பல்லு பூண்டு, இதையும் சேர்த்து அரைச்சிருவோம். அரைச்ச பேஸ்ட்டை பிளேட்டில் மாற்றிருங்க. க்ளீன் பண்ண ஃபிஷ்ஷு, நல்லா கோட் பண்ணி மசாலா தடவி வச்சாச்சு. 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுடலாம். எண்ணெய் சூடான ஒன்று மீனை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பேலன்ஸ் இருக்க அந்த மசாலாவை மீன் மேலே அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. ரொம்பவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மீன் மசாலா. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா ஃப்ளேவரோட இஞ்சி கிடையாது, இதுக்கு பூண்டும் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். மசாலாவும் வேகணும், மீனும் வேகணும். இதனால் ஃப்ளேம் மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக, மீடியமுக்கும் லோவுக்கும் நடுவில் வைங்க, கரெக்டாக இருக்கும். அதை ஸ்லோ ஃப்ளேமில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீன் பொதுவாக குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, போட்ட உடனே வெந்துடும். மீன் ரொம்ப மொறுமொறுனியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராக எடுத்துருங்க. நான்ஸ்டிக் பேனில் போட்டு பண்ணிங்க அப்படின்னா அடி பிடிக்காது. இப்போ மெதுவாக மாற்றி போட்டுருங்க. மசாலா எதுவுமே உதிர்ந்து போகாமல் எல்லாமே நல்லா ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். அதுக்காக தான் அந்த ஃப்ளேம் கம்மியாக வைக்க சொல்கிறது. அதே டைமில் உடனே மாற்றி போடாமல் அது குக் ஆகிற வரைக்கும் டைம் கொடுத்தீங்கன்னா மசாலா பிரிஞ்சு போகாது. நம்மளோட ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், மசாலா எதுவுமே உதிர்ந்து போகலை, எல்லாமே அதுலேயே ஒட்டிகிட்ருக்கு. நம்மளோட மசாலா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.